வணக்கம். இது உங்கள் சீரிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான தரமான விஜய் சேதுபதியோடைய எபிசோட் போச்சுன்றதை மாற்று கருத்து கிடையாது. எல்லாரையும் வச்சு செஞ்சார். குறிப்பாக அரோராவை வச்சு வெளுத்துட்டார். விஜய் பாடுறதுலாம் பாவம் நொந்து போட்டாங்க. ஏன்னா இந்த வாரம் நல்லா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அவங்கள பாராட்டினாலும் விஜய் சேதுபதி வச்சு செஞ்சுட்டாரு. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. என்னங்க இந்த வாரம் நல்லா பண்ணியிருக்காங்களே, கொஞ்சம் நீங்கள் ஆறுதலாக சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் இருந்தாலும் முன்காலங்களில் பண்ணது பின்காலங்களில் வரும்ன்ற மாதிரி வந்துட்டு நம்ப மாட்டார் இது நடிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. சார் கடைசியாக அந்த விஜய் பார்வதி வந்துட்டு ரொம்ப அப்படியே கதறி அழுது கேமரா முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க. என்னென்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கமருதீனுக்கும் இவங்களுக்கும் நடந்த விஷயங்கள் வெளியே பயங்கரமாக போயிருக்குன்னு. இப்போ விஜய் சேதுபதி வேறு கலாச்சதுனால அவங்களுக்கு ஒரு பயம் வந்து இப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னா நான் வந்துட்டு இங்கே பிடிச்சாதான் பேசுவேன் ஒருத்தங்கிட்ட. இப்போ நான் பேசுகிறதும் பிடிச்சி தான் பேசுகிறேன். வெளியே எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க பேசுகிறத தயவு செஞ்சு மைண்டில் போட்டுக்காத, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் வெளியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீ என்னை தப்பாக நினச்சிடாத தயவு செஞ்சு. நான் இங்கே கரெக்டாக தான் இருக்கேன். நான் எனக்கு பிடிச்ச பர்சன்கிட்ட தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறேன், பழகிறேன். என் மேலே என்ன வேணாலும் அக்யூசேஷன் நிறைய பேர் வைப்பாங்க. அதை நீ மட்டும் தயவு செஞ்சு நம்பிடாத. யார் என்ன வேணாலும் பேசிட்டோம், எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு. தயவு செஞ்சு மைண்டில் போட்டு குழப்பிக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அம்மாவுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க, நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, மற்றவங்களுக்காக வாழணுன்னு. நீ இந்த விஷயத்துக்கெலாம் வந்து ரெஸ்பான்ஸ் நீங்கள் மட்டும்தான், அதனால் குழப்பிக்காதீங்க, இது நல்ல விஷயம்னு சொல்லிட்டு பாராட்டியிருப்பார். பட் அவர் கொடுத்த ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு ஹிட் ஆகிடுச்சு. நீங்கள் செய்கிற விஷயம்லாம் கண்டிப்பாக உங்கள் விஷயத்தை பாதிக்கும், உங்கள் அம்மா உங்கள் வீட்டில் இருக்கவங்கள பாதிக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த குழு கொடுத்தார்ல, அதில் அவங்க மைண்டு அப்செட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம செஞ்ச விஷயம் வீட்டில் ஏதோ போயிருக்கு போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பயந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்கணும் விஜய் பார்வதி. இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நீ குழப்பிக்காதுன்னு சொல்கிறது எந்த நியாயம் அப்படின்னு வந்து என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.